தன்னம்பிக்கையோடு நம்ம வாழ்ந்தோம். தன்னம்பிக்கை மட்டும் பெற்றுட்டோம்னு வச்சுக்கோங்களேன். தன்னம்பிக்கை நம்ம ஒரு தன்னம்பிக்கையோடு வாழ்க்கைய ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா, அதன் பிறகு நமக்கு வெற்றி என்பது எளிதாகிவிடும். அந்த தன்னம்பிக்கையோடு அந்த வாழ்க்கை ஆரம்பிக்கணும். அவ்வளோ தன்னம்பிக்கைங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அதை மட்டும் ஆனால் அதே நேரத்தில் அது எளிது தான். அதுக்குள்ளே பழகணும், நம்ம அதுக்குள்ளே வாழ பழகணும். அந்த தன்னம்பிக்கையோடு வாழ பழகணும். அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், நம்ம ரொம்ப குழப்பமான வாழ்க்கை முறை மூலமாக நம்ம தன்னம்பிக்கை இல்லாமல் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அதனால தான் நமக்கு வெற்றி பெற முடியவில்லை. நாம் தோல்வி அடைவதற்கு, பெரும்பாலானவர்கள் தோல்வி அடைவதற்கு தன்னம்பிக்கை இல்லாமலே அவங்க முயற்சி எல்லாமே தன்னம்பிக்கை அடிப்படையாக கொண்டு இருக்கிறது. அதனால் தன்னம்பிக்கையோடு முயற்சி செய்ய வேண்டும். முயற்சி என்பது தன்னம்பிக்கை அடிப்படையாக கொண்டிருக்கணும். அப்போ தன்னம்பிக்கை எங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா, நீங்கள் அதிகாலையில் எழுந்திருப்பதில் தான் ஆரம்பிக்குது. அதிகாலையில் 4 மணிக்கோ 3 மணிக்கோ நீங்கள் எழுந்திருக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, அப்படி எழுந்துட்டிங்கன்னா உங்களுக்கு தன்னம்பிக்கையிலிருந்து அந்த 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 தினம் ஆரம்பித்து விட்டது என்று பொருள். தன்னம்பிக்கையோடு அந்த நாள் ஆரம்பித்து விட்டது என்று பொருள். உங்கள் நாளின் ஆரம்பத்தில் தன்னம்பிக்கை இல்லை என்றால், அதன் பிறகு நீங்கள் செய்கிற எல்லா வேலையும் தன்னம்பிக்கை இன்மையை அடிப்படையாக கொண்டு தான் நீங்கள் அந்த வேலையை செய்கிறீங்க. நீங்கள் செய்கிற முயற்சி எல்லாமே தன்னம்பிக்கை இன்மையை அடிப்படையாக கொண்டது. தன்னம்பிக்கையே அடிப்படையாக கொண்டதாக இருக்கணும். ஆரம்பம் எதுவோ அதுதான் அன்றைய நாளின் அடிப்படையாக இருக்கிறது. ஒரு நாளோட ஆரம்பம் எதன் அடிப்படையில் ஆரம்பிக்கிறது அதுதான் அன்றைய நாளில் நீங்கள் செய்கிற எல்லா வேலைகளும் அதன் அடிப்படையில் தான் இருக்கும். ஒரு நாள் நீங்கள் அதிகாலையில் எழுந்திருக்கணும்னு நினைக்கிறீங்க, 4 மணிக்கு எழுந்திருக்கணும்னு நினைக்கிறீங்க, ஆனால் உங்களால் முடியலை. நீங்கள் 6 மணிக்கு தான் எழுந்திருக்கீங்க அப்படின்னா, அதன் பிறகு நீங்கள் எவ்வளோ தான் நீங்கள் கஷ்டப்பட்டாலும், என்ன தான் சிறப்பாக அந்த நாளில் நீங்கள் எல்லா வேலையும் செஞ்சாலும், அது தன்னம்பிக்கை இன்மையை அடிப்படையாக கொண்டதாக இருக்குது. அந்த செயல்களில் நீங்கள் எவ்வளோ சிறப்பாக எந்த வேலையும் செஞ்சாலும், அது எதை அடிப்படையாக கொண்டது இருக்கிறது? தன்னம்பிக்கை இன்மையை அடிப்படையாக கொண்டு இருக்கிறது. தன்னம்பிக்கை இல்லாமலே நீங்கள் கஷ்டப்பட்டுட்ருக்கீங்க. தன்னம்பிக்கை இல்லாமலே கஷ்டப்படுற ஒரு வாழ்க்கை முறை இருக்குது. கஷ்டப்படுவாங்க, ஆனால் அதில் தன்னம்பிக்கை இருக்காது. அப்படி தான் இங்கே நிறைய பேர். அப்போது நம்ம கஷ்டப்படணும், அதே நேரத்தில் அது தன்னம்பிக்கையை அடிப்படையாக கொண்டதாக இருக்க வேண்டும். அதுக்கு என்ன காரணம்? அடிப்படையில் உங்கள் நாளின் ஆரம்பம் எப்படி இருக்கிறது, நீங்கள் எப்படி ஆரம்பிக்கிறீர்கள்? தன்னம்பிக்கையோடு ஆரம்பிக்கிறீர்களா? அதிகாலையில் 4 மணிக்கு எழுந்திருக்கணும், 5 மணிக்கு எழுந்திருக்கணும், 3 மணிக்கு எழுந்திருக்கணும்னு சொல்லிட்டு அவங்கவுங்க விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி அதிகாலையில் விழிப்பு என்பது ஒரு நாளை ஆரம்பிப்பதற்கான நமக்கு கொடுக்கப்படுகிற ஒரு தேர்வு. அந்த தேர்வில் நம்ம தேர்ச்சி பெறணும். தன்னம்பிக்கை தேர்வு அது. தன்னம்பிக்கையில் அந்த தன்னம்பிக்கை தேர்வு, அந்த நாளின் ஆரம்பம் என்பது உங்களுக்கு தன்னம்பிக்கையோடு ஆரம்பிக்க வேண்டும். ஒரு நாளை நீங்கள் தன்னம்பிக்கையோடு ஆரம்பிக்கணும். ஒரு நாளின் ஆரம்பம் தன்னம்பிக்கையாக இருக்க வேண்டும். அப்போ தான் நீங்கள் அன்றைய நாளில் செய்கிற வேலை அனைத்துமே தன்னம்பிக்கையை அடிப்படையாக கொண்டு இருக்கிறது என்று பொருள். தன்னம்பிக்கையோடு வாழ்க்கை எப்படி ஆரம்பிக்கிறதுனா, நீங்கள் அதிகாலையில் 3 மணிக்கு 4 மணிக்கு எழுந்திருக்கணும், அல்லது 3 மணிக்கு எழுந்திருக்கணும், அல்லது 5 மணிக்கு எழுந்திருக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் முதல் நாள் இரவு முடிவு பண்ணிவிட்டு நீங்கள் தூங்குறீங்க. அதே மாதிரி நீங்கள் எழுந்துட்டீங்க அப்படின்னா, நீங்கள் திட்டமிட்ட மாதிரி அதிகாலையில் 4 மணிக்கு நான் எழுந்திருக்கணும்னு நினச்சேன், அதே மாதிரி நான் எழுந்துட்டேன் அப்படின்னா, நீங்கள் தன்னம்பிக்கையோடு அந்த நாளை தொடங்கி விட்டீர்கள் என்று பொருள். அதன் பிறகு அந்த நாளில் நீங்கள் கஷ்டப்பட்டு எல்லா வேலையும் செய்கிறீங்கன்னு வச்சுக்கிங்க. என்ன வேலை செஞ்சாலும் நீங்கள் செய்கிற வேலை அனைத்துமே தன்னம்பிக்கையை அடிப்படையாக கொண்டு இருக்கும். அதே இது நீங்கள் அதிகாலையில் 4 மணிக்கு எழுந்திருக்கணும், 3 மணிக்கு எழுந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அலாரம் வைக்கிறீங்க, ஆனால் உங்களால் எழுந்திருக்கலை. நீங்கள் அந்த மாதிரி எழுந்திருக்கலை. 6 மணிக்கு தான் எழுந்திருக்கீங்க, காலையில் 6 மணிக்கு தான் எழுந்திருக்கீங்க. அதன் பிறகு நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த நாளில் உழைக்கிறீங்க. அப்படி உழைச்சாலும் உங்களுடைய உழைப்பு என்பது தன்னம்பிக்கை இன்மையே அடிப்படையாக கொண்டு தான் இருக்குது. தன்னம்பிக்கை இல்லாமலே நீங்கள் கஷ்டப்பட்டுட்ருக்கீங்க தினசரி. அப்படி தான் நிறைய பேர் தன்னம்பிக்கை இல்லாமலே கஷ்டப்படுறாங்க, வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க. அப்போ தன்னம்பிக்கை இல்லாமல் நீ கஷ்டப்பட்டு உழைச்சாலும் உனக்கு வெற்றி என்பது கிடைக்காது. தன்னம்பிக்கையோடு உழைக்க வேண்டும். தன்னம்பிக்கைங்கிறது எதில் ஆரம்பம்தான். உன்னுடைய ஆரம்பம் எப்படி இருக்கிறது? நீ நினச்சா மாதிரியே முதல் நாள் இரவு மறுநாளை எப்படி தொடங்க வேண்டும், மறுநாள் எத்தனை மணிக்கு எழுந்திருக்கணும், காலையில் எத்தனை மணிக்கு எழுந்திருக்கணும் அப்படின்னு நீ முடிவு பண்ண மாதிரியே நீ எழுந்தியா? அப்படி எழுந்தினா அப்போ நீ தன்னம்பிக்கையோடு ஆரம்பித்து விட்டாய். அந்த நாளில் நீ என்ன செஞ்சாலும் சரி, அதன் அடிப்படை தன்னம்பிக்கையாக இருக்கிறது. அதனால் அப்போ நம்ம செய்கிற வேலை எதன் அடிப்படையில் இருக்குது? தன்னம்பிக்கையை அடிப்படையாக கொண்டு இருக்கிறது. அல்லது நீ எவ்வளோ தான் கஷ்டப்பட்டாலும், ஆனால் அடிப்படையில் உனக்கு தன்னம்பிக்கை இல்லையே, தன்னம்பிக்கை இல்லாமலே கஷ்டப்பட்டுட்ருக்க, அப்போ அது வெற்றி அடையாது. நீ தன்னம்பிக்கையோடு கஷ்டப்படணும், உழைக்கணும்.
ஒவ்வொரு நாள் வேலைகளையும் நீ தன்னம்பிக்கையோடு செய்யணும். அதுதான் உனக்கு வெற்றியை தருன்னு தவிர தன்னம்பிக்கை இல்லாமல் ஒரு வேலையை செஞ்சேன்னா கடமைக்கு செய்கிறேன்னு அர்த்தம். கடமைக்கு செஞ்சிட்ருக்கு. உடனே நீ திருப்திப்படுத்திக்கிறதுக்காக, உடனே நீ ஆறுதல் சொல்கிறதுக்கு, உனக்கு நீ ஆறுதல் சொல்லிக்கிறதுக்காக, உடனே நீ சமாதானப்படுத்துறதுக்காக நீ கடமைக்கு ஒரு வேலையை செய்கிற, கடமைக்கு கஷ்டப்படுற. ஆனால் அது கடமைக்காக செஞ்சிட்ருக்க, வெறுமனே கடமைக்காக. அதில் தன்னம்பிக்கை இல்லை. அதனால் தன்னம்பிக்கையோடு நம்ம கடமை செய்யணும். அது ரொம்ப முக்கியம். நான் கஷ்டப்படுறேன், நான் ஏன் ஜெயிக்கலை, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் ஆனால் நான் ஏன் ஜெயிக்கலை அப்படின்னா உனக்கு தன்னம்பிக்கை இல்லாமலே நீ கஷ்டப்பட்டுருக்க. ஒரு நாளின் ஆரம்பம் எப்படி இருக்கிறது, அதுதான் தன்னம்பிக்கையை நீ தன்னம்பிக்கையோடு ஒரு வேலை செய்கிறியா இல்லை தன்னம்பிக்கை இல்லாமல் ஒரு வேலை செய்கிறியா என்பதை எது தீர்மானிக்குது? ஒரு நாளின் ஆரம்பத்தில் நீ அதாவது அதிகாலையில் விழித்திருப்பது தான் ரொம்ப அதிகாலையில் விழிப்பதை நீங்கள் அலட்சியமாக நினைக்காதீங்க. அது சாதாரண விஷயம் கிடையாது. அதுதான் நீங்கள் தன்னம்பிக்கையோடு அன்றைய தினத்தில் வாழ்வதை தீர்மானிக்கிறது. ஒரு நாளில் நீங்கள் தன்னம்பிக்கையோடு வாழ்வதை எது தீர்மானிக்குதுன்னா, நீங்கள் அதிகாலையில் திட்டமிட்ட மாதிரி, முதல் நாள் இரவு திட்டமிட்ட மாதிரி அதிகாலையில் நீங்கள் எழுந்திருக்கிறீர்களா? 4 மணிக்கு எழுந்திருக்கணும்னு முதல் நாள் இரவு திட்டமிடுறீங்க. அதுபோலவே நீங்கள் எழுந்தீங்களா? முதல் நாள் இரவு திட்டமிடுறீங்க, அதிகாலையில் 3 மணிக்கு எழுந்திருக்கணும், எழுந்து நம்முடைய வேலைகள்லாம் செய்யணும் அப்படின்னு திட்டமிடுறீங்க. அதுபோல் எழுந்தீங்களா? அப்போ அதுதான் தன்னம்பிக்கை. தன் மீது நம்பிக்கை வைப்பது, தனது நினைப்பு மீது நம்பிக்கை வைப்பது, தனது முடிவுகள் மீது நம்பிக்கை வைப்பது. நான் நினச்சா அதை நடத்துவேன், அதன்படி என் உடம்பு கேட்கும், நான் நினச்சா அதை செய்வேன் அப்படின்னு அந்த நாள் ஆரம்பிக்கணும். அதுதான் நீங்கள் அதன் பிறகு நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் நினச்சா மாதிரியே அதிகாலையில் எழுந்துட்டிங்கன்னா, அதன் பிறகு அந்த நாள் முழுவதும் நீங்கள் செய்கிற வேலை அனைத்துமே அதன் அடிப்படை தன்னம்பிக்கையாக இருக்கிறது. தன்னம்பிக்கையை அடிப்படையாக கொண்டு நீங்கள் அன்றைய நாளில் செய்கிற வேலை அனைத்துமே செய்யப்படுகிறது. அப்போ நீங்கள் கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். அதனால் நம்ம எவ்வளோ தான் கஷ்டப்பட்டாலும் அதிகாலையில் நீங்கள் நினச்சா மாதிரி எழுந்திருக்கலைன்னா நீங்கள் தினசரி படுற எல்லா கஷ்டமே தன்னம்பிக்கை இன்மையே அடிப்படையாக கொண்டு இருக்கிறது. தன்னம்பிக்கை இல்லாமலே நீங்கள் கஷ்டப்பட்டுட்ருக்கீங்க, அது வேஸ்ட்டு. அதனால் ஒரு பலன், அதனால் வெற்றி என்பது கிடைக்காது. பலன் என்பது கிடைக்கும், ஆனால் பெருசாக அது இருக்காது, அது வெற்றியாக அது அமையாது. அதனால் தன்னம்பிக்கையோடு ஒரு வேலை செய்கிறோம் பாருங்கள், அதுக்கு ரொம்ப ஆற்றல் அதிகம், அதுக்கு தான் வெற்றி கிடைக்கும். தன்னம்பிக்கை இல்லாமல் ஒரு வேலை செஞ்சோன்னா என்ன தான் கஷ்டப்பட்டாலும் அதுக்கு அடியில் தன்னம்பிக்கை இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அது வெற்றி அடையாது என்பதை நாம் தெளிவுபடுத்தி கொண்டு, அதிகாலையில் எழுந்திருப்பது எப்படி எழுந்திருக்கணும், அதுக்காக நீங்கள் ரொம்ப ஆராய்ச்சி பண்ணணும். என்ன தப்பு பண்ணோம், முதல் நாள் என்ன தப்பு பண்ணோம், நாம் ஏன் அதிகாலையில் எழுந்திருக்க முடியல, அல்லது சில நாள் எழுந்திருக்க முடியும், 2-3 நாள் நம்ம எழுந்திரிச்சோமே ஏன் அதை தொடர்ந்து பண்ண முடியல, நம்ம என்ன தப்பு பண்ணோம், அந்த தவறுகளை திருத்திக்கிட்டே இருக்கணும். அப்படி கடைசியில் அதிகாலையில் எழுந்திருப்பதை சாத்தியப்படுத்தணும். அதிகாலையில் 3 மணிக்கு எழுந்திருப்பதை சாத்தியப்படுத்தணும். எப்போ நான் அதிகாலை 3 மணிக்கு எழுந்திருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை சாத்தியப்படுத்தி பழக்கப்படுத்தணும். முதல்ல ஒரு நாள் எழுந்திருக்கிறதே கஷ்டமாக, முதல்ல நினைக்கிறதே கஷ்டமாக இருக்கும். அதிகாலையில் 3 மணிக்கு எழுந்திருக்கணுமா, நம்மளால் அது முடியுமா அப்படின்னு நம்ம யோசிச்சிருப்போம். அப்புறம் பார்த்திங்கன்னா கஷ்டப்பட்டு பல நாள் யோசித்து ஒரு நாள் நம்ம முடிவு பண்ணி அதிகாலையில் எழுந்திருக்கணும்னு முடிவு பண்ணி அது மாதிரி எழுந்துருவோம். அப்புறம் அதை தொடர்ந்து எழுந்திருக்க முடியாது, அதிகாலையில் 3 மணிக்கெல்லாம் தொடர்ந்து எழுந்திருக்க முடியாது. அப்புறம் என்ன தப்பு அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி அப்போ முதல் நாள் சீக்கிரமாகவே தூங்கினா தான் அதிகாலையில் 3 மணிக்கு எழுந்திருக்க முடியும். உடம்புக்கு தேவையான தூக்கத்தை கொடுத்துட்டு தான் உடம்புக்கிட்டேருந்து நம்ம வேலையை வாங்கணும். அதனால் முதல் நாள் இரவு 8:30க்கே நம்ம படுத்துடணும், 8 மணிக்கு படுத்துடணும். உடம்புக்கு ஒரு குறைந்தபட்சம் ஒரு 7 மணி நேரம் ஓய்வாவது தேவை, தூக்கமாவது உடம்புக்கு தேவை. அந்த உடம்புக்கு தேவையான தூக்கத்தை கொடுத்துட்டா அது எழுந்திருக்கிறதுல அதுக்கு ஒன்றும் கஷ்டம் கிடையாது. இப்படி பலவாறாக ஆராய்ச்சி பண்ணி நம்ம அந்த அதிகாலையில் எப்படி விழிப்பது என ஆராய்ச்சி செய்ய வேண்டும். அதுதான் ஒரு நாளை தன்னம்பிக்கையோடு ஆரம்பிப்பது எப்படி என்கிற ஆராய்ச்சி. அது அதிகாலையில் எப்படி எழுந்திருக்கணும் அப்படின்னு நம்ம ஆராய்ச்சி பண்ணுறோன்னா அதுக்கு என்ன அர்த்தம், ஒரு நாளை எப்படி தன்னம்பிக்கையோடு வாழ்வது, தன்னம்பிக்கையோடு ஆரம்பிப்பது என்பது பற்றிய உண்மைகளை பெறுவதற்கான ஆராய்ச்சியாக அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். காலையில் எந்திக்கணும், அதுக்காக போட்டு ஏன் காலையில் எந்திக்கலைன்னா பரவாயில்ல, இப்போ என்ன அதனால ஒன்றும் இல்லை அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா அதை அப்படி எடுத்துக்காதீங்க. இல்லைப்பா, நான் தினசரி வாழ்க்கையை தன்னம்பிக்கையோடு வாழ வேண்டும். தன்னம்பிக்கை இல்லாமலே உயிர் வாழ்ந்துட்டு போயிடலாம். இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு உங்களுக்கு தன்னம்பிக்கை இல்லாமலே உயிர் வாழலாம். அப்போ தன்னம்பிக்கையோடு உயிர் வாழ வேண்டும், அதுதான் உங்களுக்கு வெற்றியை தரும். நீங்கள் உயிர் வாழ்கிறது ரொம்ப ஈஸி, சும்மா படுத்துகிட்டே கிடக்கலாம், சோம்பேறியாக இருக்கலாம், எந்த வேலையும் செய்யாமல் சும்மாவே இருக்கலாம், உயிர் வாழ்ந்துடலாம். ஆனால் உயிர் வாழ்கிறது ரொம்ப முக்கியம் கிடையாது.
தன்னம்பிக்கையோடு வாழ வேண்டும், வெற்றியாளராக வாழ வேண்டும், வெற்றி பெறுவதற்காக வாழ வேண்டும். அதுதான் முக்கியம். அதனால் சும்மா பிறந்துட்டாலே எல்லோரும் உயிர் வாழ்ந்துருவாங்க. அதையெல்லாம் நம்ம வந்து வாழ்க்கையாக எடுத்துக்க முடியாது. அப்போ தன்னம்பிக்கையோடு வாழ வேண்டும். அதுக்காக தான் இந்த ஆராய்ச்சி நம்ம பண்ணி இப்போ என்ன தப்பு பண்ணணும், காலையில் எழுந்திருக்க நம்மளால் ஏன் முடியலை, நம்ம நினச்ச மாதிரி ஏன் எழுந்திருக்க முடியல, அதுக்கு என்ன தப்பு பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ணி காலையில் எழுந்திருக்கிறத சாத்தியப்படுத்திட்டாலே நம்ம அதுக்கு பழக்கப்படுத்தணும். காலையில் எழுந்திருக்கிற அந்த வழக்கத்தை நம்ம அது பெரும்பாலும் நான் எப்பவும் காலையில் எழுந்திருப்பேன் அப்படிங்கிற அந்த வழக்கத்தை நம்ம பெரும்பாலான நாட்களாக மாற்ற வேண்டும். எப்போவாது ஒரு வாட்டி தான் நான் காலையில் எழுந்திருப்பேன், பெரும்பாலும் என்னால் எழுந்திருக்க முடியாது அப்படின்னு நம்ம இல்லாமல் பெரும்பாலும் நான் காலையில் எழுந்திரிச்சிடுவேன். என்றைக்காவது ஒரு நாள் தான் நம்ம ரொம்ப லேட்டாக எழுந்திருப்பேன், என்னால் 3 மணிக்கு கடைசியில் என்னாகும், இப்படி பழக்கப்படுத்த அதிகாலையில் எழுந்திருக்கிற அந்த வழக்கத்தை நம்ம அதிக நாட்கள் நம்ம அதை வந்து நடைமுறைப்படுத்தும் போது அதிகாலையில் எழுந்திருக்கிற நாட்கள் அதிகமாகிட்டே போகும்போது நம்ம பெரும்பாலும் 3 மணிக்கு எழுந்துடுறோம் அப்படிங்கிற அந்த உத்தரவாதத்தை நம்மிடமிருந்து நாம் பெற வேண்டும். நிறைய நாள் ஜெயிச்சிடணும், அதான் வெற்றியோடு தொடங்க வேண்டும். அது நிறைய நாள் ஆகும்போது கடைசியில் அதுவே நமக்கு பழக்கமாகிடும். பழக்கப்படுத்தணும், விடவே கூடாது. பழக்கமாகிற வரைக்கும் விடவே கூடாது. அதுதான், சும்மா வந்து கொஞ்ச நாள் பழக்கிட்டு விட்டுறக்கூடாது. பழக்கமாகிற வரைக்கும் விடவே கூடாது. அது ஏன், எதனால் எழுந்திருக்க முடியல, என்ன பிரச்சனை, உடம்புல ஏதாவது நோய் இருக்கா, இல்லை ஏன் சோர்வு, நம்ம நினச்ச மாதிரி ஏன் எழுந்திருக்க முடியல, ஏதாவது ஊட்டச்சத்து குறைபாடு ஏதாவது இருக்குதா, இல்லை உடல் பருமன் அதிகமாக இருக்கா அதனால தான் எழுந்திருக்க முடியலையா, உடல் பருமன் அது மாதிரி எல்லா வகையிலுமே நம்ம ஆராய்ச்சி பண்ணி நம்ம உடம்பை தயார் பண்ணணும். ஊட்டச்சத்து உணவுகளை கொடுக்கணும், உடல் பருமன் இருந்தால் அதை குறைக்கணும். நோய் இருந்தால் கூட நம்ம சீக்கிரம் ரொம்ப நேரம் தூங்கிட்டு இருப்போம். இப்போ நோயை குறைக்கணும், நோயை வந்து குணப்படுத்தி ஆரோக்கியமாக மாற்றணும். இப்படி நீங்கள் அதிகாலையில் எழுந்திருப்பதில் வெற்றி பெற்றால் உங்கள் பிரச்சனைகள் நிறைய சரியாயிடும். உங்கள் பிரச்சனைகள் நிறைய சரி பண்ணால் மட்டும்தான் உங்கள் அதிகாலையில் உங்களால் எழுந்திருக்க முடியும். உங்கள் உடம்புல இருக்கிற நோய்களை குணப்படுத்தணும், உடல் பருமன் இருந்தால் அதை குறைக்கணும், ஊட்டச்சத்து உணவுகளை சாப்பிட்டா தான் அதிகாலையில் எழுந்திருக்க முடியும். இப்போ வந்து ஊட்டச்சத்து குறைபாடு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், சோம்பலாகவே இருப்பாங்க, சோர்வாகவே இருப்பாங்க. அப்போ அதுக்கு வந்து நீங்கள் அதுக்கு தகுந்த உணவுகளை கொடுத்தா தான் நீங்கள் எழுந்திருக்க முடியும். வெறும் நினைப்பாலே எல்லாத்தையும் சாதிச்சிட முடியாது. வெறும் நினச்சி அதை மட்டுமே சாதிக்கணும்னு நினைக்காதீங்க. நம்ம நம்ம நினைக்கிறத சாதிக்க முடியலன்னா அதுக்கு இந்த உடம்புக்கிட்டேருந்து நம்ம சரியான ஒத்துழைப்பு இல்லை. அப்போ அந்த உடம்புக்கு என்ன தேவை, ஊட்டச்சத்து உணவுகள் தேவை, போதுமான ஓய்வு தேவை. அப்படின்னு அதெல்லாம் நம்ம பூர்த்தி பண்ணி தேவையில்லாத செயல்களை தவிர்க்கணும். மோசமான தவறான கெட்ட பழக்கங்களை தவிர்க்கணும். சிகரெட் பிடிக்கிறதுனால கூட நம்மளால் சீக்கிரமாக எந்திக்க முடியாது, அப்போ அதை தவிர்க்கணும். இப்படி மதுபானம் அருந்தினால் அதிகாலையில் எழுந்திருக்க முடியாமல் போகலாம். நம்ம மேலே ஒரு உயர்வு மனப்பான்மை இல்லை, நம்மளே நம்ம தாழ்வாகவும் இழிவாகவும் நினைப்போம். அதனால் கூட நாம் வந்து சீக்கிரமாக நம்மளால் காலையில் நினச்ச மாதிரி எழுந்திருக்க முடியலை. இப்படி காலையில் எழுந்திருப்பதில் வெற்றி பெற வேண்டும். அதுதான் நம்முடைய லட்சியமாக இருக்கணும். அதுக்காக நம்முடைய தவறுகளெல்லாம் திருத்திக்கிட்டே வரும்போது கடைசியில் நம்முடைய தவறுகள்லாம் திருத்தப்பட்டு விடும். நம்ம கடைசியில் அப்போ தான் வெற்றி பெற முடியும், காலையில் எழுந்திருக்க முடியும். அப்போ தான் வந்து அதன் பிறகு வாழப்போகிற அந்த வாழ்க்கை எல்லாமே தன்னம்பிக்கை அடிப்படையாக கொண்டிருக்கும். கண்டிப்பாக வெற்றி பெற்று விடுவீர்கள்.